பழங்காலத்தில் தேவர்களின் அரசனான இந்திரன் ஒரு சாபத்தால் கடும் துன்பத்தில் இருந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. அந்த சாபத்திலிருந்து விடுபட அவர் இந்த புனித தலத்தில் கடுமையான தவம் செய்து இறைவனை வேண்டினார். அவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் சாப விமோசனம் அளித்தார். அதனால் இந்த இடம் சுசி, தூய்மை, இந்திரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் சுசீந்திரம் என மருவியதாக நம்பப்படுகிறது. மற்றொரு புராணத்தில் மகரிஷி அத்திரியும் அவரது மனைவி அனுசூயாவும் இங்கு தவம் செய்தனர். அனுசூயாவின் பதிவிரத சக்தியை சோதிக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் வந்தனர். ஆனால் அனுசூயாவின் பக்தியால் அவர்கள் குழந்தைகளாக மாறினர். பின்னர் தங்களின் இயல்பான வடிவத்தை பெற்ற மூவரும் ஒரே லிங்க வடிவில் இத்தலத்தில் அருள் பாலிக்க வரம் அளித்தனர். அதனால் இங்குள்ள மூலவர் தானுமாலயன் என அழைக்கப்படுகிறார். இதில் தானு என்பது சிவன், மால் என்பது விஷ்ணு, அயன் என்பது பிரம்மா என்பதை குறிக்கிறது. இந்த கோவிலில் 22 அடி உயர ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை, இசை எழுப்பும் கல் தூண்கள், நூற்றாண்டுகளை கடந்த கல்வெட்டுகள் என எண்ணற்ற அதிசயங்கள் உள்ளன. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் மற்றும் பின்னர் மதுரை நாயக்கர்களால் விரிவுபடுத்தப்பட்ட இந்த திருக்கோவில் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா?